ஒரு பொருள் ஒத்துக்கலைன்னா மீண்டும் மீண்டும் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ தண்ணி குடிச்சாதான் இறைவனை அடைய முடியும்னு இங்க ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. நீ தியானம் பண்ணாதான் இறைவனை அடைய முடியும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சட்டம் இருக்கா என்ன? அப்படி இல்லையே. அப்புறம் ஏன் போட்டு வருத்துற? புரியுதா? இப்ப நீ தியானம் பண்ணி என்ன பார்த்துருக்க அப்படின்லாம் கிடையாது. உன்னுடைய ஆன்மா உன் உயிர் என்ன பார்க்கணும்னு தலையெழுத்து பார்க்குது. அப்ப நீ பெரிய தியானத்துல எக்ஸ்பர்ட்டா என்ன வந்து பார்க்கறதுக்கு? அப்ப தியானத்துல பெரிய எக்ஸ்பர்ட் என்ன வந்து பார்க்கறாரு, நீ என்ன வந்து பார்க்கற. இப்ப ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒத்துமை? தியானத்துல உயர்ந்தவன் என்ன வந்து பார்க்கறான், தியானத்திலே இன்னும் உயராத நீயும் வந்து என்ன பார்க்கற. அப்ப உன்னுடைய உயிர் உயர்ந்ததா இருக்கு, என்ன பார்க்கணும்னு இருக்கு. புரியுதா? அவ்வளவுதான் அது. அப்ப உயர்ந்த உன்னுடைய உயிருக்கு நாங்க மதிப்பளித்து என்ன பண்ணோம்னா, அப்ப உன் உயிரை எப்படி கரை சேர்க்கணும், என்ன மாதிரி கரை சேர்க்கணும், எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? கடல்ல நீ குதிச்சுட்ட, உனக்கு வந்து குதிச்ச மிதந்துகிட்டு இருக்க. அப்ப நான் வந்துடுறேன், உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். தெரியலங்கிற. நான் உன்னை நீ நீச்சல் கத்துட்டு வா, நான் உன்னை அப்புறம் காப்பாத்துறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. இல்ல ஏன் நீ நீச்சல் கத்துக்கலன்னு நான் உன்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? அப்ப உனக்கு என்ன தேவை? என்ன தேவை? அருள்லாம் தேவையில்லை, உன்னை காப்பாற்றணும், அங்க அவ்வளவுதானே தேவை.